விழுப்புரம் மாவட்டம் சாத்தனூரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னார்வலர்கள் சிலர் குடிநீர், பால், பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி உதவி செய்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சாத்தனூர் கிராமத்துக்கு சிலர் தங்களே முன்வந்து பால் பாக்கெட், தண்ணீர், பிஸ்கெட் போன்றவைகளை கொண்டு வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தன்னார்வலராக வழங்குவதாக தெரிவிக்கிறார்கள். அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, யார் அவங்க அப்படின்னு கேட்கலாம். மேடம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இது எப்படி தெரியும்? இந்த கிராமத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தீங்க? நாங்க விழுப்புரத்துல இருந்து வரோம், தன்னார்வலர் தொண்டில இருந்து வரோம். இந்த தம்பி எங்களை கேட்டாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கம்மா, ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. எங்களால முடிஞ்சது நாங்க எட்டுன்னு வந்திருக்கோம். தண்ணி பாட்டில், பிஸ்கெட் எல்லாமே இவங்க சொல்லிதான் நாங்க வந்தோம். அவர் தான் மெயினா எல்லாமே நடத்தி பார்த்துட்டு இருக்காரு. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? எவ்வளவு இதுக்கு நீங்க செலவழிச்சு கொண்டு வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் கனகலட்சுமி. நான் நெல்லை ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு விழுப்புரத்துல ஃபுட் கடை வச்சிருக்கேன். வீட்லயே சின்ன மெஸ் மாதிரி வச்சிருக்கேன். லேடிஸ் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம். தம்பிங்களுக்காக நான் கூட ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். அவங்க தான் முழு முயற்சியா விழுப்புரம் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சின்ன ஒரு இதுல நான் சேர்ந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்போ இந்த கிராமத்தை எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்க? இந்த கிராமத்துக்கு பண்ணணும் எப்படி உங்களுக்கு திடீர்னு தோணுச்சு? இல்ல, காலையிலே தம்பி இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு 2000 ஃபேமிலி இருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 200 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணேன். இதுல செலவு எல்லாம் எவ்வளவு ஆச்சு நான் இது வரைக்கும் கணக்கு பார்க்கல. முடிஞ்ச வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.